ஒரு நாள் ரோசி கோழி குதிரை வண்டியை ஓட்டிக்கிட்டு அதோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தது. அப்போ போகிற வழியில் மயில் ஒன்று நடந்து போயிட்டு இருந்தது. ரொம்ப தூரம் நடந்ததுனால வேகமாக நடக்க முடியாமல் ஸ்லோவாக நடந்து போயிட்டு இருந்தது. அதை பார்த்த ரோசி கோழியும் மயில் கிட்ட போனது. அட மயில், நீ எங்கே போயிட்டு இருக்க? எங்கே போகிறேன்னு சொல்லு. போகிற வழியாக இருந்தா நான் உன்னை வண்டியில் கூட்டிக்கிட்டு போகிறேன். நான் மார்க்கெட் தாண்டி போகணும். மார்க்கெட் வழியாக தான் நானும் போகிறேன். வண்டியில் வந்து உட்காரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு ரோசி கோழி சொன்னதும் மயிலும் சந்தோஷமாக வண்டியில் போய் உட்காந்துக்குச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் குதிரை வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. எவ்வளோ தூரம் மார்க்கெட் இருக்கு. இவ்வளோ தூரம் நான் நடந்து வந்திருந்தா என்னோட காலு என்ன ஆகியிருக்கும். நல்ல சமயமா நீ அங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி ரோசி. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மயில், போகிற வழி தானே, அப்படியே உன்னை கூட்டிக்கிட்டு போகிறேன். இதுக்கு எதுக்கு நன்றிலாம் அப்படின்னு அவங்க 2 பேருமே போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் மயில் வண்டியை நிறுத்த சொல்லுச்சு. அட மயில், என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்போ வண்டியை நிறுத்த சொன்ன? இல்ல ரோசி, நீ குதிரை வண்டியை ஓட்டுறத பார்த்தா ரொம்ப ஜாலியா இருக்கும் போலியே. எனக்கும் குதிரை வண்டியை ஓட்டணும்னு ஆசையா இருக்கு, அதான். அதுதான் விஷயமா? சரி சரி, உன் ஆசை போல வண்டியை ஓட்டு. நீயும் முன்னாடி வந்து உட்காரு, நான் பின்னாடி போய் உட்காடுறேன். அதுக்கப்புறம் ரோசி கோழியும் பின்னாடி போய் உட்காந்துக்குச்சு. மயிலும் குதிரை வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் போனதும் சுந்தரவனம் காட்டில் இருக்க மார்க்கெட்டும் வந்தது. மயிலும் வண்டியை நிறுத்துச்சு. ரோசி கோழி, நீ சொன்ன ஸ்டாப் வந்துடுச்சு. சீக்கிரம் இறங்கு, நான் ரொம்ப தூரம் போகணும் இப்படின்னு மயில் சொன்னதும் ரோசி கோழியும் யோசிச்சுக்கிட்டே இருந்தது. என்னது, நீ என்ன சொல்ற? நான் எதுக்கு இப்ப கீழே இறங்கணும்? நீ தானே சுந்தரவனம் மார்க்கெட் போகணும்னு சொன்ன. மார்க்கெட் வந்துடுச்சு, இறங்க சொன்னா என்னோட வண்டிய உன்னோட வண்டின்னு சொல்லிட்டு இருக்க. சொல்லுவ என்னோட குதிரை வண்டி உன்னோடதுன்னு போய் சொல்லிட்டு இருக்க. உன்னை பாவம் பார்த்து வண்டியை ஓட்ட வச்சா இப்ப என்னையே வண்டியை விட்டு இறங்குன்னு சொல்வியா? இது என்னோட வண்டி, இப்பவே என்னோட வண்டியை விட்டு கீழே இறங்கு. இறங்கு அப்படின்னு அவங்க 2 பேருமே சத்தமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை எல்லா பறவைகளும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு குருவி இப்படி சொல்லுச்சு. அட, நீங்க சண்டையே நிப்பாட்டுங்க, நம்ம மகாராஜா கிட்ட போலாம். மகாராஜா உங்களுக்கு சரியான தீர்வு கொடுப்பாரு. அவங்க 2 பேருமே நீதி கேட்கறதுக்காக மகாராஜா அரண்மனைக்கு போனாங்க. அங்க அமைச்சர்களும் மகாராஜாவும் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே அவங்களோட நியாயத்தை மகாராஜா கிட்ட சொன்னாங்க. மகாராஜா, ரோசி கோழி தான் போய் சொல்லிட்டு இருக்கான். மயில் தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தது. அப்ப அது மயிலோட வண்டியா தானே இருக்கும். அப்படிலாம் இருக்காது லூனா பாட்டி. ரோசி கோழியும் மயில் கேட்டுச்சுன்னு தானே வண்டியை ஓட்ட கொடுத்துருக்கேன். அதனால தானே மயிலும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதை எல்லாரும் பார்த்ததுனால மயிலோட வண்டின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அது ரோசி கோழியோட வண்டியா தான் இருக்கும். அரண்மனையிலையும் இதை பத்தி முடிவு எடுக்க மகாராஜாவும் கஷ்டப்பட்டாரு. அந்த குதிரை வண்டி யாரோடதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம இருந்தது. அப்ப மில்லி மகாராஜா மீனு குருவி கிட்ட இப்படி கேட்டாரு. மீனு, நீ சொல்லு, அந்த குதிரை வண்டி யாரோடதா இருக்கும்னு. மகாராஜா, அதுதான் எனக்கும் தெரியல. மகாராஜா, நீங்க எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் அப்ப சொல்றேன் அந்த குதிரை வண்டி யாரோடதுன்னு. அதுக்கப்புறம் அந்த குதிரை வண்டியை நாளைக்கு அவங்க கிட்டயே கொடுத்துடலாம். அப்படியே ஆகட்டும், நீ ஒரு நாள் அவகாசம் எடுத்துக்கோ. அந்த குதிரை வண்டி மயிலோடதா இல்ல ரோசி கோழியோடதான்னு நான் நாளைக்கு முடிவு சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அங்க இருந்து போனாங்க. மறுநாள் காலையில அவங்க 2 பேருமே அரண்மனைக்கு வந்தாங்க. எல்லாரும் மீனு குருவி அந்த குதிரை வண்டி யாரோடதுன்னு சொல்ல போறத அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீனு, சொல்லு, அந்த வண்டி யாரோடது? மகாராஜா, அந்த குதிரை வண்டி ரோசி கோழியோட வண்டி தான். மயில் தான் பொய் சொல்லிட்டு இருக்கு மகாராஜா. அப்ப அந்த அரண்மனையில எல்லாரும் ரோசி கோழி தான் பொய் சொல்லியிருக்கோம், மயில் உண்மைதான் சொல்லுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி சொல்ற மீனு? அது ரோசி கோழியோட வண்டியா? அப்ப மயில் பொய் சொல்லுதுன்னு சொல்றியா? இந்த உண்மைய குதிரையே வந்து உன்கிட்ட சொல்லிச்சா என்ன அப்படின்னு சொல்லி மீனு குருவிய சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லை லூனா பாட்டி. நேத்து நான் 2 பேரையும் 2 பக்கமா நடந்து போக சொன்னேன். 2 பேரும் கொஞ்சம் தூரம் போன உடனே நான் குதிரைய கயிறு கழட்டி விட்டுட்டேன். அப்ப அந்த குதிரை ரோசி கோழி போன பக்கமா பின்னாடியே போனது. அதுக்கப்புறம் இன்னும் அதை உறுதிப்படுத்திக்க ஒரு குதிரை பண்ணையில இந்த குதிரைய மற்ற குதிரைங்க கூட கலந்து வச்சேன். மயில் ரோசி 2 பேரையும் அங்க வர வச்சேன்.
அங்க இருக்க குதிரையில எது அவங்களோட குதிரைன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். அப்ப மயிலும் குழம்பி போய் ஒரு குதிரையா பார்த்துக்கிட்டு இருந்தது. மயிலால எந்த குதிரைன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ரோசி கோழியும் போனது. பார்த்த உடனே அதோட குதிரைய கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. அதை வச்சுதான் சொல்றேன், ரோசி தான் உண்மையை சொல்லுது, அந்த மயில் தான் போய் சொல்லுதுன்னு. வாரே வா மீனு குருவி, நீ என்ன ஒரு புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சிருக்க. உன்ன மாதிரி புத்திசாலி இருக்கனாலதான் இந்த அரண்மனைக்கே பெருமை. என்னோட மனசே மகிழ்ந்தது. உனக்கு நான் இந்த அரண்மனையில மந்திரி பதவி கொடுக்கறேன். மயில், நீ சொன்ன பொய்க்கு உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். ரோசி கோழி, நீ உன்னோட குதிரை வண்டியை எடுத்துக்கிட்டு போலாம். மயில் எல்லார்கிட்டயும் பொய் சொல்லி ஏமாத்தினதுனால ஜெயில போட்டாங்க. ரோசி கோழி கிட்டயும் மகாராஜா அதோட வண்டியை திருப்பி கொடுத்தாரு. இதனால அரண்மனையில எல்லாரும் அந்த முடிவுனால சந்தோஷப்பட்டாங்க. போன ஸ்டோரியில் கேட்ட கொஷினுக்கு அம்மு, ஜானு, வதிலியா, ஃபாத்திமா, பாலகிருஷ்ணன், கிருஷ்ணவேணி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஹாய் வதிலியா, லியா குட்டி ஹாய், மாஸ் விக்கி ஹாய், ஹாய் அனிதா, முத்துமாரி ஹாய், பாலகிருஷ்ணன் ஹாய், ஹாய் தீக்ஷன், மீனு தர்ஷிகா ஹாய். இன்னைக்கு இந்த ஸ்டோரியில் குதிரை பண்ணையில் எத்தனை குதிரை இருந்ததுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸில் சொல்கிறவங்களோட பேரை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன். பாய் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சுந்தரவன காட்டுல எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றத கேளுங்க. நம்ம காட்டுல இன்னும் கொஞ்ச நாளையில புயல் மழை பெய்ய போகுது. எப்பவும் இல்லாத மாதிரி ரொம்ப பெரிய புயல் மழை பெய்ய போதாம். தெரியுமா உங்களுக்கு? ஆமா டூட்டு அண்ணா, அந்த புயல் மலையில நம்மளால உணவு தேடியும் போக முடியாது. நம்ம எல்லாரும் பசியோடு இருக்க வேண்டியதுதான் போல. மீனு, நம்ம எல்லாரும் அந்த புயல் மலைக்கு முன்னாடியே நிறைய உணவு எல்லாம் சேகரிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. லூனா பாட்டியும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. லூனா பாட்டியும் ரொம்ப சோம்பேறி, வேலையே செய்ய மாட்டாங்க. அட, நீங்க எல்லாரும் ஏன் எப்போவோ பெய்ய போற மழைக்கு இப்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? மழை வரத்துக்கு நிறைய நேரம் இருக்கு, அதுக்கு ஏன் இப்பவே பயந்துட்டு இருக்கீங்க? டூட்டு காக்கா, உனக்கு வேற வேலையே இல்லையா? எல்லாரையும் டென்ஷன் பண்ணி பாக்குறதே உனக்கு வேலையா போச்சு. இல்ல லூனா பாட்டி, டூட்டு அண்ணா சொல்றது சரிதான். டூட்டு அண்ணா சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் இருந்தாதான் இந்த புயல் மலையில பாதுகாப்பா இருக்கலாம். நீங்க வேணும்னா டூட்டு காக்கா சொல்றதை கேட்டுக்கிட்டு இங்கேயே இருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா பாட்டியும் அங்க இருந்து போயிட்டாங்க. லூனா பாட்டி போனா போகட்டும், ஆனா நம்ம மலைக்காக இப்பவே உணவு சேர்த்து வச்சா அது மலையில எல்லாம் கெட்டு போயிடாதா? அதுக்கு தான் ஒரு குகை இருக்குல்ல. என்ன சொல்ற ரோசி? நம்ம காட்டுல தூரத்துல ஒரு குகை இருக்கு. அது ரொம்ப பாதுகாப்பான குகை. அங்க மழை தண்ணி எதுவுமே வராது. நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா உணவு எல்லாம் அங்க குகைக்குள்ள சேர்த்து வச்சிடலாம். மழை காலத்துல நம்ம உணவு தேடி எங்கேயும் போக வேணாம். அந்த குகையில இருக்க உணவை சாப்பிட்டுக்கலாம். என்ன சரியா? சூப்பர் ரோசி, இது ரொம்ப நல்ல யோசனை. அப்ப சரி, நம்ம எல்லா உணவை சேகரிக்க வேண்டியதுதான். அப்ப சரி, நம்ம எல்லாரும் நாளைக்கு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். சாயந்தரம் ஆயிடுச்சு, திரும்ப எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் காலையில எல்லா பறவைகளும் உணவு எடுக்கிறதுக்காக போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உணவு எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அந்த குகைக்குள்ள சேர்த்து வச்சாங்க. இதை எல்லாத்தையும் ஒரு மரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு லூனா பாட்டியும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆட, இந்த பறவைங்கெல்லாம் உணவு எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி எங்க போறாங்க? அது என்னன்னு நானும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா பாட்டியும் அவங்கள பின்தொடர்ந்து போனாங்க. கொஞ்சம் பறவைங்க உணவு எடுத்துக்கிட்டு குகைக்குள்ள போனாங்க. லூனா பாட்டியும் அவங்கள பின்தொடர்ந்து குகைக்குள்ள போனாங்க. ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய உணவு எல்லாம் மழைக்கு முன்னாடியே சேகரிச்சு வச்சிட்டோம். இதுக்கப்புறம் மழைக்காலம் முழுக்க உணவை நினைச்சு பயப்படாம இருக்கலாம். வாவ், நம்ம இவ்வளவு உணவு இவ்வளவு சீக்கிரம் சேர்த்து வச்சிட்டோம். இந்த குகையில நம்மளோட பழங்களும் தானியமும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அப்ப சரி, நம்ம இந்த உணவை எல்லாம் இந்த பாறைக்கு பின்னாடி ஒளிய வச்சிடலாம். நம்மளோட உணவும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். நம்மளும் பயப்பட வேண்டாம். இதை எல்லாத்தையும் பாறைக்கு பின்னாடி இருந்து லூனா பாட்டியும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, இதுதான் விஷயமா? இந்த பறவைங்க எல்லாம் மழைக்காக இவ்வளோ உணவு சேர்த்து வச்சிருக்காங்க.
இந்த உணவு எல்லாம் நான் பாதுகாப்பா எடுத்துட்டு போயிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மழை காலத்துல நான் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்லயே இருக்க போறேன். அந்த பறவைகளும் எல்லா பழங்கள் தானியம் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிய வச்சுட்டு அங்க இருந்து பறந்து போனாங்க. லூனா பாட்டியும் அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பறவைங்க எல்லாம் போனதும் லூனா பாட்டியும் அங்க இருக்க பழங்கள் தானியம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. அட்ரா சக்க, எவ்வளவு உணவு! இதையெல்லாம் நான் மழை காலம் முழுக்க உணவு தேடி அலையாம வீட்லயே ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்னு லூனா பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாளும் போனது. காட்டுலயும் புயல் மழை பெய்ய ஆரம்பிச்சது. எல்லா பறவைகளும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் உணவு சேர்த்து வச்சது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா? எவ்வளவு மழை பெய்யுதுன்னு பாத்தீங்களா? இந்த மழையில நம்ம எங்க உணவை தேடி அலைய முடியாதுல்ல. இப்ப நம்ம இந்த மழையை பார்த்து பயப்பட வேண்டாம். நாம தான் எவ்வளவு உணவு சேர்த்து வச்சிருக்கோம். சரி வாங்க, நம்ம போய் சாப்பாடு திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம். சரி, அப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு நைட் வீட்ல இருக்கலாம். நாளைக்கு போயிட்டு உணவை எல்லாம் எடுத்துக்கிட்டு வரலாம். எல்லா பறவைகளும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் ஆனதும் எல்லா பறவைகளும் ரோசி கோழி வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க, நம்ம எல்லாரும் அந்த குகைக்கு போலாம். போலாம். எல்லா பறவைகளும் குகைக்குள்ள பறந்து போனாங்க. அப்ப போற வழியில லூனா பாட்டி வீடு இருந்தது. அதை பார்த்ததும் ரோசி கோழிக்கு லூனா பாட்டியோட ஞாபகம் வந்தது. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நம்ம லூனா பாட்டியையும் கூப்பிட்டுக்கிட்டு போலாம். அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும்ல. இல்ல அது எல்லாம் ஒண்ணு வேணாம். அவங்க நம்மளுக்கு எதுவுமே உதவி பண்ணல. அன்னைக்கு எப்படி பேசினாங்க, அதனால அவங்கள ஒன்னும் கூப்பிட வேண்டாம். அட மீனும், அவங்களும் நம்மளோட காட்டுல தானே இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும். நம்ம உதவி பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவா சொல்லு? அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் லூனா பாட்டி வீட்டுக்கு போனாங்க. லூனா பாட்டியும் நல்லா தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கெல்லாம் கூப்பிடுற சத்தம் கேட்டதும் வெளியே வந்து பார்த்தாங்க. எல்லா பறவைகளும் அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்து பதட்டப்பட்டாங்க. அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட பேசினாங்க. அட, என்ன விஷயம்? எல்லாரும் என்ன தேடி இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ரோசி கோழியும் வந்த விஷயத்த லூனா பாட்டி கிட்ட சொன்னது. அதுக்கப்புறம் தான் லூனா பாட்டிக்கு உசுரே வந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் குகையை நோக்கி பறந்து போனாங்க. எல்லா பறவைகளும் குகைக்கு வந்தாங்க. அங்க இருக்க உணவு எல்லாம் காணாம போனதை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. அட கடவுளே, அவ்வளோ தானியம் பழங்களும் எங்க போயிருக்கோம்? இப்ப நாம என்ன பண்றது? ஐயோ ரோசி, நம்மளோட உணவு எல்லாம் தொலைஞ்சு போச்சே. அட கடவுளே! எல்லா பறவைகளும் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப லூனா பாட்டி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அட ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கோழியும் போனது. கொஞ்ச நேரம் கழிச்சு தானியம் எடுத்துக்கிட்டு வந்தது. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம சேர்த்து வச்ச உணவு எல்லாம் 2-3 நாள்ல கெட்டு போயிடும். ஏன்னு தெரியுமா? என்ன சொல்ற ரோசி? எப்படி கெட்டு போகும்? ஓ, அதுவா, நம்ம சேர்த்து வச்ச பழங்கள்ல ப்ளூபெரியும் இருக்கு. பொதுவா ப்ளூபெரி 1-2 நாள்ல கெட்டு போயிடும். அது கெட்டு போயிட்டா மீதி இருக்க பழங்களும் கெட்டு போயிடும். ஆனா நம்மளோட உணவை திருடிட்டு போனவங்களுக்கு இத பத்தி தெரியாதுல்ல. கெட்டு போனா என்ன, கெட்டு போலன்னா என்ன? நம்மளோட உணவு எல்லாம் காணாம போயிடுச்சு தானே. இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லு. ஐயோ மீனு, இங்க பாரு, நான் நாளைக்கும் சேர்த்து உணவு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நம்ம நாளைக்கு சாப்பிடலாம். நீ கவலைப்படாத, நான் உனக்கும் சேர்த்து உணவு தேடி எடுத்துட்டு வரேன், சரியா? இதையெல்லாம் லூனா பாட்டியும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் சாப்பிட்டுட்டு திரும்ப அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. லூனா பாட்டியும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து அந்த ப்ளூபெரி பழங்களை எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணாங்க. இதுக்கப்புறம் எந்த பழங்களும் கெட்டு போகாது. நானும் பயப்படாம இருக்கலாம். இதுக்கப்புறம் எல்லா பழங்களும் உணவும் பாதுகாப்பா இருக்கும். சரி, நானும் தூங்குறேன். நாளைக்கு நானும் அந்த குகைக்கு போனோம். அப்பதானே நான் ஓசியா சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூனா பாட்டியும் தூங்குனாங்க. மறுநாளும் லூனா பாட்டி குகைக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரோசி கோழியும் உணவு எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தது. உணவை எல்லா பறவைங்களுக்கும் பிரிச்சு கொடுத்தது. அப்பதான் ரோசி கோழியும் லூனா பாட்டியோட மூக்க பார்த்தது. லூனா பாட்டியோட மூக்கு ப்ளூபெரி சாப்பிட்டதுனால நீல கலர்ல மாறி இருந்தது. அட லூனா பாட்டி, இந்த வேலையெல்லாம் பண்ணது நீங்க தானா? எங்களோட பழங்கள் தானியம் எல்லாம் நீங்க தானே திருடினது? சொல்லுங்க லூனா பாட்டி. என்னது? இல்ல, நீ என்ன சொல்ற ரோசி? நான் ஒன்னும் உங்க உணவை திருடல. நீ என்ன பேசுற?
நான் தான் உங்க உணவை திருடுனேன்னு எப்படி சொல்ற? ஏன்னா நீங்க தான் ப்ளூபெரியை சாப்பிட்டு இருக்கீங்க. அதோட கலர் உங்களோட மூக்குல இருக்கு. அந்த ப்ளூபெரியோட கலர் போக 2-3 நாள் ஆகும். அதை வச்சு தான் சொல்றேன். நான் நேத்து சும்மா தான் போய் சொன்னேன். அதை நம்பி நீங்களும் ப்ளூபெரியை சாப்பிட்டு இருக்கீங்க. நானும் திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களும் நல்லா மாட்டிக்கிட்டீங்க. நீங்க என்னதான் நாடகம் ஆடினாலும் தண்ணியை பாலாக்க முடியாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் இவ்வளோ உணவை பார்த்ததும் அப்படி பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இதை கேட்டதும் எல்லா பறவைகளும் கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் லூனா பாட்டியும் எல்லா உணவையும் திரும்ப கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் லூனா பாட்டியும் அந்த காட்டை விட்டு போயிட்டாங்க. எல்லா பறவைகளும் அவங்களோட உணவை திரும்ப பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் ரோசி கோழிக்கு நன்றி சொன்னாங்க. சுந்தரவனம்ன்ற காட்டுல மீனுக்குருவியும் டூட்டு காக்காவும் நல்ல நண்பர்கள். அவங்க 2 பேருமே பக்கத்து பக்கத்துல கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. மீனுக்குருவியும் மாசமா இருந்தது. அதனால மீனுக்குருவிக்கு டூட்டு காக்கா உணவு எல்லாம் எடுத்துட்டு வந்து தரும். ஒரு நாள் டூட்டு காக்காவும் மீனுக்குருவி வீட்டுக்கு வந்தது. மீனுக்குருவி கிட்ட இப்படி சொன்னது. மீனு, நான் நாளைக்கு என்னோட அக்கா வீட்டுக்கு போறேன். எங்க அக்கா ஏதோ பிரச்சனைன்னு என்னை வர சொல்லியிருக்கா. நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன். நான் வர வரைக்கும் நீ பார்த்து பத்திரமா இரு. நான் போயிட்டு 2-3 நாள் கழிச்சு வந்துடுவேன். சரி டூட்டு அண்ணா, நான் என்ன பாத்துக்கிறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மறுநாளும் ஆனது. டூட்டு காக்கா அதோட அக்காவோட வீட்டுக்கு பறந்து போனது. அதே சமயம் மீனுக்குருவியும் உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போனது. ஒரு இடத்துல மக்காச்சோளத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அது எல்லாத்தையும் ஒரு வேட்டைக்கார கழுகு ஒன்று மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. வாவ், இந்த குருவி நல்லா குண்டா கொள்ளுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளையில இது முட்டை வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த முட்டையில இருந்து குட்டிங்கெல்லாம் வந்துடும். அந்த குட்டிங்களை சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். நான் அந்த குட்டிங்களை சாப்பிட போறேன். அதுக்கப்புறம் நான் உணவு தேடி எங்கேயும் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் மீனுக்குருவிய பின்தொடர்ந்து போனது. ஒரு நாள் மீனுக்குருவியும் 3 முட்டை வச்சிருந்தது. அந்த இடத்துக்கு சின்ன குருவியும் வந்தது. மீனு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் வீட்டுக்கு பக்கமா கொஞ்ச நாளா ஒரு கழுகு சுத்திக்கிட்டு இருக்கு. நீ பார்த்து பத்திரமா இரு. நீ வேற இப்ப முட்டை வச்சிருக்க, அதான் நான் சொல்றேன். இதை கேட்டதும் மீனுக்குருவியும் பயந்துச்சு. என்னது, வேட்டைக்கார கழுகா? நான் என்னோட முட்டைங்களை தனியா விட்டுட்டு உணவு எடுக்க போனா அந்த சமயமா பார்த்து என்னோட வீட்டுக்கு வேட்டைக்கார கழுகு வந்து எல்லா முட்டைகளை சாப்பிட்டுடும். இதுக்கு நான் எதுனா ஒரு வழி பண்ணணும். மறுநாள் மீனுக்குருவியும் லூனா பாட்டிய அதோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தது. லூனா பாட்டி, என்னோட வீட்டுக்கு பக்கமா ஒரு வேட்டைக்கார கழுகு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. நான் உணவு எடுத்துட்டு வர வரைக்கும் நீங்க என்னோட முட்டைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. நீ கவலைப்படாத மீனு, நான் பாத்துக்கிறேன். லூனா பாட்டியும் மீனுக்குருவியோட முட்டைய பாத்துக்கிட்டாங்க. மீனுக்குருவியும் உணவு எடுக்கிறதுக்காக போனது. மெல்லி கழுகும் ஜன்னல் வழியா மீனுக்குருவியோட வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தது. அட, அந்த குருவி முட்டை வச்சிருக்கா. அத காவல் காக்க இந்த கிளவிய விட்டுட்டு போயிருக்கு. குட்டிங்க வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு இவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகு போனது. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனுக்குருவியும் வீட்டுக்கு வந்தது. லூனா பாட்டி, நான் வெளியே போன சமயத்துல அந்த வேட்டைக்கார கழுகு ஒன்னும் வரல. அட மீனு, நீ என்ன இவ்வளோ பயப்படுற? அதான் நான் இங்க இருக்கேன்ல. என்னை மீறி எப்படி அந்த கழுகு உன்னோட முட்டைங்களை தாக்கிட முடியும்? நீ பயப்படாம இரு. அப்படியே 2-3 நாளும் போனது. முட்டையில இருந்து குட்டிகளும் வெளியே வந்தாங்க. 3 குட்டிகளையும் பார்த்து மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டது. அது வச்சிருந்த தானியத்தை எல்லாம் குட்டிங்களுக்கு கொடுத்தது. உணவு எடுக்கிறதுக்காக வெளியே போனா லூனா பாட்டி குட்டிங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வேட்டைக்கார கழுகு மீனுக்குருவி வீட்டுக்குள்ள போனது. வேட்டைக்கார கழுகு, உனக்கு இங்க என்ன வேலை? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ முதல்ல இந்த குட்டிங்களை விட்டு தள்ளி போன்னு நான் சொல்றேன்ல, போ. என்னது, வெளியே போகணுமா? வெளியே போறதுக்கா நான் இங்க வந்திருக்கேன்? உங்களை சாப்பிட்டு மேல அனுப்புறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டைக்கார கழுகு லூனா பாட்டியை தாக்க ஆரம்பிச்சது. அடிச்சு லூனா பாட்டியை கொன்னு போட்டது. அதுக்கப்புறம் மீனுக்குருவியோட ஒரு குட்டியை எடுத்து கொன்னு சாப்பிட்டது. வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த குருவி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடா சாப்பிட்றேன். என்னோட வயிறு ரொம்ப போச்சு. மீதி இருக்க குட்டிங்களை நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் அங்க இருந்து பறந்து போனது.
கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு மீனுக்குருவியும் வந்தது. அங்க வந்து பார்த்தப்ப லூனா பாட்டியும் அதோட குட்டியும் இறந்து இருந்தாங்க. இத பார்த்துட்டு மீனுக்குருவியும் அழுக ஆரம்பிச்சது. அட கடவுளே, என்னோட குட்டிய அந்த வேட்டைக்கார கழுகு கொன்னு சாப்பிட்டுடுச்சு. என்னோட குட்டிங்களை பார்த்துக்கிட்ட லூனா பாட்டியையும் கொன்னுடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? என்னோட குட்டிங்களை நீங்க தான் காப்பாத்தணும் கடவுளே. மறுநாளும் ஆனது. அந்த வேட்டைக்கார கழுகும் மீனுக்குருவி வீட்டுக்கு வந்தது. குட்டிங்களை தாக்க ஆரம்பிச்சது. குட்டிங்களும் பயந்துகிட்டு அம்மா கிட்ட போனாங்க. வேட்டைக்கார கழுகு, என்னோட குட்டிங்களை ஒன்னும் பண்ணிடாத, என்னோட குட்டிங்கெல்லாம் பாவம், விட்டுடு ப்ளீஸ், விட்டுடு அவங்கள. நீ கவலைப்படாத குருவியே, நான் உன்னோட குட்டிங்களை சாப்பிட்ட அப்புறம் உன்னோட குட்டிங்க என்னோட வயிற்றுல நல்லா ஜாலியா இருப்பாங்க. நான் இப்போ உடனே உன்னோட குட்டிங்களை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் மீனுக்குருவியை தாக்கிக்கிட்டே இருந்தது. அதே சமயம் அந்த இடத்துக்கு டூட்டு காக்காவும் வந்தது. நேத்து நைட்டு தான் டூட்டு காக்கா வீட்டுக்கு திரும்ப வந்தது. மீனுக்குருவி வீட்டுல சத்தம் கேட்கறத பார்த்துட்டு டூட்டு காக்காவும் வந்தது. மில்லி கழுகு கூட சண்டை போட்டது. மில்லி கழுகும் டூட்டு காக்காவை பலமா தாக்கிச்சு. ஹே முட்டாள் காக்கா, நீ யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியுமா? உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா என்ன? நான் நினைச்சா உன்னை ஒரே அடியா கொண்டு போட்டுட முடியும். உன்னால எனக்கு சாப்பிட்ற மைண்டே போயிடுச்சு. நான் இன்னைக்கு போறேன், ஆனா நாளைக்கு கண்டிப்பா வருவேன். அப்ப மட்டும் நீ இங்க இருந்த அப்புறம் நான் உன்னை இன்னைக்கு மாதிரி சும்மா விட்டுட்டு போக மாட்டேன், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் அங்க இருந்து பறந்து போனது. பாவம், அவங்க எல்லாருமே பயந்து போய் இருந்தாங்க. மீனுக்குருவி அழுதுகிட்டே இருந்தது. மீனுக்குருவி, என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. நீ கவலைப்படாத மீனு, நான் வந்துட்டேன்ல. டூட்டு அண்ணா, அந்த வேட்டைக்கார கழுகு என்னோட குட்டியையும் அப்புறம் லூனா பாட்டியையும் கொன்னுடுச்சு. என்னால அந்த கழுகை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல. மீனு, நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு ராஜாளி இருக்க இடத்துக்கு போனாங்க. அட ராஜாளி அக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம காட்டுல ஒரு வேட்டைக்கார கழுகு ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? உங்களோட குட்டியை எல்லாம் சாப்பிட போதான். நாளைக்கு மீனுக்குருவியோட குட்டிய சாப்பிட போகுது. எங்களால அதை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல. என்னது, என்னோட குட்டிய சாப்பிடுற அளவுக்கு அந்த கழுகுக்கு தைரியம் இருக்கா என்ன? என்னோட குட்டிங்களை சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் அதை கொன்னுடுவேன். ராஜாளி அக்கா, அந்த கழுகு நாளைக்கு மீனுக்குருவியோட குட்டிகளை சாப்பிட வரும். அதுக்கப்புறம் உங்க குட்டிகளை சாப்பிட வரும்னு என்கிட்ட சொல்லுச்சு. ஓ அப்படியா? அப்ப நான் அந்த மீனுக்குருவி வீட்டுக்கு வரும்போதே அதோட கதைய முடிச்சிடுறேன். மறுநாளும் ஆனது. அந்த வேட்டைக்கார கழுகு மீனுக்குருவி வீட்டுக்கு வந்தது. மீனுக்குருவியோட குட்டிங்களை சாப்பிடலான்னு போகும்போது அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ராஜாளி மில்லி கழுக தாக்கி கொன்னு போட்டது. மீனுக்குருவி, இதுக்கப்புறம் உன்னோட குட்டிங்களும் என்னோட குட்டிங்களும் பாதுகாப்பா இருப்பாங்க. ராஜாளி அக்கா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ராஜாளியும் அங்க இருந்து பறந்து போனது. மீனுக்குருவியும் அதோட குட்டிங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தது. ஸ்டோரியில கேட்ட கொஸ்டினுக்கு அம்மு ஜானு, பாலகிருஷ்ணன், ஜஷீர், மஞ்சு பெருமாள் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஹாய் பாலசிங்கம், ஹாய் அம்மு ஜானு. இன்னைக்கு இந்த ஸ்டோரியில மீனுக்குருவிக்கு எத்தனை குட்டிங்கன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன். பாய் பாய்.